சிவன் பெரியவரா இல்லை விஷ்ணு பெரியவரா? பல நூற்றாண்டுகளாக தொடரும் இந்த விவாதத்திற்கு ஒரு நாகப்பாம்பின் சண்டையினால் விடை கிடைத்தது. உங்களுக்கு தெரியுமா? அரியும் சிவனும் ஒன்றே என்பதை உலகிற்கு உணர்த்த அன்னை கோமதி ஒற்றை காலில் நின்று தவம் இருந்த அந்த புனித தலம் எது? மதுரையை ஆண்ட உக்கிர பாண்டிய மன்னனின் கனவில் ஒலித்த அந்த மர்மமான அசரீரி என்ன சொன்னது? வாருங்கள், புற்றுமண்ணே மருந்தாக மாறும் அற்புத தலம் சங்கரன் கோவில் உருவான சிலிர்க்க வைக்கும் வரலாற்றை இந்த பதிவில் காண்போம். நாம இந்த அற்புத வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே அந்த பெல் பட்டனை தட்டிடுங்க. முக்கியமா இன்றைய கதையை கேட்பவர்களுக்கு கிடைக்க போகும் அந்த மிகப்பெரிய நற்செய்தி என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. முன்னொரு காலத்துல நாகலோகத்தில் 2 சக்தி வாய்ந்த நாக அரசர்கள் இருந்தனர். ஒருவன் சங்கன் சிவபெருமான் மேல் மாறாத பக்தி கொண்டவன், மற்றவன் பதுமன் மகாவிஷ்ணுவை உயிராக கருதுபவன். ஒரு நாள் இருவருக்கும் இடையே பெரிய விவாதம் எழுந்தது. சிவன் பெரியவரா அல்லது விஷ்ணு பெரியவரா என்பதுதான் அது. இந்த விவாதம் முற்றி பெரும் போராக மாறியது. நாகலோகமே இந்த சண்டையினால் நடுங்கியது. இறுதியில் தீர்ப்பு வேண்டி இருவரும் ஆதிசக்தியான கோமதி அம்மனிடம் ஓடினர். அரியும் சிவனும் ஒன்றே என்பதை உலகிற்கு உணர்த்த வேண்டும் என்று முடிவெடுத்த அன்னை கோமதி பூலோகத்தில் உள்ள புன்னாகவனம், இன்றைய சங்கரன் கோவில் பகுதிக்கு வந்து ஒற்றை காலில் நின்று கடும் தவம் புரிந்தார். அன்னையின் தவத்திற்கு இறங்கி சிவபெருமான் ஒரு அற்புத காட்சியை அளித்தார். வலது பக்கம் சிவனாகவும் இடது பக்கம் விஷ்ணுவாகவும் சங்கர நாராயணராக காட்சி தந்தார். இருவரும் ஒருவரே என்ற உண்மையை உணர்ந்த சங்கனும் பதுமனும் பகையை மறந்து வணங்கினர். காலங்கள் உருண்டோடின. அந்த புன்னாகவனம் அடர்ந்த காடாக மாறியது. ஒருமுறை உக்கிர பாண்டிய மன்னன் அந்த வழியாக சென்ற போது அவனது பட்டத்து யானை திடீரென ஒரு இடத்தில் மண்டியிட்டு தும்பிக்கையை உயர்த்தி வணங்கியது. அதே நேரத்தில் மன்னன் ஒரு தெய்வீக மனத்தை உணர்ந்தான். அன்று இரவு மன்னனின் கனவில் சிவபெருமான் தோன்றினார். மன்னனே, இந்த புன்னாகவனத்தில் புற்று வடிவில் நான் உரைகிறேன். அந்த புற்றை அகற்றிவிட்டு எனக்கு ஒரு ஆலயம் எழுப்பு. மன்னன் விழித்த போது வானில் ஒரு அசரீரி ஒலித்தது. பாண்டியனே, யானை மண்டியிட்ட இடமே நான் குடியிருக்கும் இடம். அங்கே அரியும் சிவனும் இணைந்த கோலத்தை காண்பாய். மன்னன் விரைந்து சென்று அந்த புற்றை அகற்றினான். அங்கே மண்ணுக்குள் பொதிந்திருந்த சங்கரநாராயணரின் சிலையை கண்டெடுத்தான். அன்னை கோமதிக்கும் சங்கரநாராயணருக்கும் பிரம்மாண்டமான ஆலயத்தை எழுப்பினான். அதுவே இன்று நாம் காணும் சங்கரன் கோவில். இக்கோவிலில் புற்று மண் தீராத நோய்களை தீர்க்கும் மருந்தாக வழங்கப்படுகிறது. அரியும் சிவனும் ஒன்று, அறியாதவர் வாயில் மண்ணு என்ற பழமொழி உருவான கதை இது. கோமதி அம்மன் தவம் இருந்த நிகழ்வு இன்றும் ஆடி தபசு திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. அரியும் சிவனும் ஒன்றே என்ற தத்துவத்தை உலகுக்கு உணர்த்திய இந்த சங்கரன் கோவில் வரலாறு வெறும் கதை மட்டுமல்ல, அது மன வேற்றுமைகளை அகற்றும் ஒரு மகா சக்தி. தீராத நோய்களை தீர்க்கும் அந்த புற்று மண்ணின் மகிமையை நீங்கள் நேரில் உணர்ந்திருக்கிறீர்களா? உங்கள் அனுபவங்களை மறக்காமல் கீழே கமெண்ட் செய்யுங்கள். இது போன்ற ஆச்சரியமான புராண தகவல்கள் மற்றும் ஆன்மீக ரகசியங்களை தெரிந்து கொள்ள நமது டிவைன் தமிழ் ஸ்டோரிஸ் ஃபார் ஆல் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். அடுத்த பதிவில் அன்னை கோமதி அம்மன் நிகழ்த்திய மற்றொரு பெரும் அதிசயம் பற்றி பார்ப்போம். ஓம் நம சிவாய.